வணக்கம். இது வந்து சவுத் ஆரஞ்சு தென்னை மரம் செவல்னி கூட சேர்ந்த வெரைட்டிஸ். இது வந்து தூரே பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். பெரிய தூர் போட்டால் நாடு கிராஸ் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது வந்து செவல்னிக்குள்ளது சவுத் ஆரஞ்சு இளநி. ஒரு தண்ணியே எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1.5 லிட்டர் இருக்கும் இந்த வெரைட்டிஸில். இதை பார்த்துட்டு தான் பக்கத்தில் பெரிய மரத்து பக்கத்துலாம் பாடு கண்டு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி தளிக்கிறதுக்கு. ஒரு 4 மாதம் வச்சு பார்த்துட்டு நம்மகிட்ட வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு பாருங்க அடுத்தடுத்து கொலையெல்லாம் பாருங்க, அடுத்தடுத்து கொலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து வாங்க நம்மகிட்ட 4 கண்டு கொடுத்துருத பாருங்க. அதுக்கடுத்து பார்க்க கண்டு ஒரு 300 கண்டு வாங்கி வச்சுருக்காங்க பெரிய மரத்து கூட. இந்த 4 மரம் இப்போ காய்க்கிறத பார்த்துட்டு கண்டு வாங்கியிருக்காங்க. என்ன பாருங்க 4 மரம் முதல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கொடுத்து காய்ச்ச பிறந்தே கண்டு வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதை கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு இளநீ எவ்வளோ பெருசு இருக்குன்னு. தூரே சின்னதாக இருக்கும். பெரிய தூர் போட்டுச்சுன்னா நாடு கூட கிராஸு. நம்ம கண்டு இப்போ ஒரு 300 கண்டு கொடுத்துருக்கோம். அந்த எல்லாம் பாடு கண்டு போட்டிருப்பாங்க எல்லாத்துலையும் அடக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். நான் ஃபுல்லாமே பாடு கண்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பெரிய மரத்துக்குள்ளே பெரிய மரத்தை காலி பண்ணுறதுக்காண்டி நான் முன்னாடி இருக்காங்க காட்டுறேன். நான் ஃபுல்லாகவே பாடு கண்டு போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம தான் ஒரு 300 கண்டு கொடுத்துருக்கோம். முதல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 கண்டு தான் நர்சரிலேருந்து வாங்கினாங்க. அதே கண்டு திருப்பி ரிட்டன் கேட்டாங்க. ஒரு 300 கண்டு கொடுத்துருக்கு. நான் பாருங்கள் தூரே பார்க்கவே சின்னதாக இருக்கும். பெரிய தூராக போட்டுச்சுன்னா அது வந்து நாடு கிராஸ் கூட சேர்ந்தது. காய்க்காது கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலேவும். இளநீ என்ன குடிங்க, நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இளநீ எப்பவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பிடிங்கி வெட்டி குடிச்சிருக்கு. இப்போ இளநீ ஒரு அறுத்து இருக்குது பார்த்துக்குங்க. அவ்வளோதான். நன்றி.